أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa sallam. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய இந்த தொடரான வகுப்பில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸுக்கு விளக்கத்தை பார்க்கின்றோம். ஒரு முஸ்லிமுடைய பல வகையான நன்னடத்தைகள் பற்றி, வாழ்க்கையின் பல பகுதிகளோடு சம்பந்தப்பட்ட நன்னடத்தைகள் பற்றி, அவற்றை வணக்கங்களாக காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாங்கள் இன்று ஒரு அளவுக்கு நோக்குவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமah. ஒரு மூமினுடைய உலக கஷ்டம் துன்பம் ஒன்றை ஒருவர் நீக்குகின்ற போது, ஒரு மூமினுடைய உலக துன்பம் ஒன்றை ஒரு மூமின் நீக்குகின்ற போது அல்லாஹு தஆலா மறுமையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் ஒன்றை நீக்கி விடுகின்றான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முஸ்லிமுடைய நடத்தையின் முதலாவது பகுதி. உலக துன்பம் ஒன்றை, ஒரு முஸ்லிமுடைய உலக துன்பம் ஒன்றை நீக்குகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிமுடைய மறுமையின் துன்பம் ஒன்றை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் என்று முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸின் இரண்டாவது பகுதி, ஒமன் யஸ்ஸர அலா முஅஸிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. கஷ்டப்படுவோனுக்கு இலகுபடுத்தி கொடுத்தால், ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதன் அவனுக்கு இலகுபடுத்தி கொடுத்தால் அல்லாஹு தஆலா உலகிலும் மறுமையிலும் அப்படி இலகுபடுத்தி கொடுப்பவனுடைய கஷ்டங்களை நீக்கி விடுகின்றான். கஷ்டம் ஒன்றை நீக்கி விடுகின்றான். ஒரு கஷ்டப்படுவன் ஒருவனுடைய கஷ்டத்தை இலகுபடுத்தி கொடுத்தால் உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் ஒன்றை அல்லாஹு தஆலா நீக்கி விடுகின்றான் என்று இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது இந்த ஹதீஸுடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, யார் ஒரு முஸ்லிமை மறைத்து விடுகிறாரோ, அல்லாஹ் அவனுடைய குறையை மறுமையில் மறைத்து விடுகின்றான். மறுமையிலும் உலகத்திலும் மறைத்து விடுகின்றான். மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹு தஆலா மறைத்து விடுகின்றான். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்ற போது அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை, உலக மறுமை குறை ஒன்றை மறைத்து விடுகின்றான் என்று அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த ஹதீஸின் அடுத்த பகுதி, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவியாக இருக்கும் போது, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கும் உதவியாக இருக்கின்றான்.
வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன்னுடைய இன்னொரு சகோதரன் உடைய உதவியாக இருக்கும்போது, அவனுக்கு உதவியாக இருக்கும்போது அல்லாஹ்வும் அவனுக்கு உதவியாக இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது இந்த ஹதீஸுடைய அடுத்த பாதி. ரசூலுல்லாஹ் தொடராக அடுத்து சொன்னார்கள், ஒமன் சலக்க தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீக்கன் இலல் ஜன்னah. யார் அறிவு தேடி, ஏதாவது ஒரு அறிவை தேடி, இல்மன் என்ற சொல்லை சரியாக மொழிபெயர்த்தால் யார் ஏதாவது ஒரு அறிவை தேடி அதற்கான பாதையில் செல்கின்றானோ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுபடுத்தி கொடுக்கின்றான். யாராவது ஒருவர் அறிவு தேடி ஒரு பாதையில் சென்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்று அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்த இந்த ஹதீஸின் அடுத்த பகுதியிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ فِيمَا بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَحَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ وَذَكَرَهُمُ اللَّهُ فِي مَنْ عِندَهُ. ஒரு பிரிவினர், யாரோ ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய வீடொன்றில் ஒன்று கூடி, அதாவது பள்ளியில் ஒன்று கூடி அல் குர்ஆனை ஓதி அதனை தங்களுக்கிடையே படித்தும் கொண்டால், ஓதுவது மட்டுமல்ல யததாரஸூனஹு பைனஹும், குர்ஆனை ஓதி தங்களுக்கு மத்தியில் அதனை படித்தும் கொண்டால் அவர்கள் மீது அமைதி இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடுகின்றது, மலாயிக்கத்துகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தன்னிடம் இருக்கும் மலாயிக்கத்துகளிடத்திலே அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தஹு, அல்லாஹு தஆலா தன்னோடு இருக்கின்ற மலாயிக்கத்துடன் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 பகுதிகளை, 6 வித்தியாசமான நடத்தைகளை, 6 வகையான வணக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸ், இது வேறு வேறு ஹதீஸ் அல்ல. ஒரே ஹதீஸில் வித்தியாசமான பல விஷயங்களை சொன்னார்கள். அறிவையும் சொன்னார்கள், அல் குர்ஆனை படிப்பதனையும் சொன்னார்கள், பிறருக்கு உதவி செய்வதனை சொல்கின்றார்கள். இப்படி பல விஷயங்களை ஒரு ஹதீஸிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக முடிக்கும் போது, இந்த ஹதீஸை இறுதியாக முடிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமன் பத்த பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. யாருடைய செயல் அவரை மெதுவாக செல்ல வைக்கிறதுவோ, யாருடைய செயல் அவரை மெதுவாக செல்ல வைக்கிறதுவோ அவருடைய குடும்ப பெருமை, குடும்ப கௌரவம் அவரை வேகமாக செல்ல வைக்க மாட்டாது. ஒமன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபு. யாருடைய செயல் அவரை மெதுவாக போக வைக்கிறதுவோ, செயல் அவ்வளவு குறவு, அப்போ அவர் மெல்லத்தான் போவார். சொர்க்கத்துக்கு போறால் மெதுவாக தான் போவார். அப்படியான ஒருவர குடும்ப கௌரவம் அவரை விரைவாக்க மாட்டாது. குடும்ப கௌரவம் அவரை விரைவாக்க மாட்டாது. மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி. மேலே சொன்ன எல்லா நடத்தைகளையும் சொல்லிவிட்டு, 6 வகையான நடத்தைகளையும் சொல்லிவிட்டு இறுதியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய செயல் அவரை மெதுவாக ஆக்கின்றதோ, மெதுவாக நடக்க வைக்கிறதுவோ அவருடைய குடும்ப கௌரவம் அவரை ஒருபோதும் விரைவாக ஆக்க மாட்டாது, வேகமாக போக செய்ய மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போது நாங்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இங்கு நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான பல செயல்களை காட்டி அவற்றுக்கான கூலிகளை பார்க்கின்ற போது
அந்த கூலிகளும் மிக உயர்ந்ததாக இருப்பதனை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அதாவது இங்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு செயலை மட்டும்தான் பார்க்கிறோம். நான் இப்போது வாசித்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வணக்க வழிபாடோடு, அதாவது நேரடியாக வணக்க வழிபாடோடு சம்பந்தப்பட்ட செயல் என்று சொன்னால் ஒரே ஒரு செயலை மட்டும்தான் நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்ப்போம். குர்ஆன் ஓதுவது மட்டும். பள்ளியில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை தங்களுக்கு மத்தியில் படித்துக் கொள்வது என்ற ஒரே ஒரு செயலை மட்டும்தான் வணக்க வழிபாடு என்ற பகுதியின் உள்ளே நாங்கள் சேர்க்க முடியும். ஏனைய எல்லா செயல்களும் அதனோடு சம்பந்தப்படாத வேறு வேறு செயல்களாகத்தான் இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். உலக துன்பம் ஒன்றை நீக்குதல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி அத்துன்யா, உலகத்தின் ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை நீக்குவது என்று சொன்னார்கள். அதற்கான கூலி மிகவும் பெரிய கூலி. மறுமையில் வரக்கூடிய ஒரு துன்பத்தை நீக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான கூலியை சொன்னார். உலகத்தில் ஏற்படுகின்ற ஒரு துன்பத்தை, ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்குகின்ற போது அதற்கு அல்லாஹ் பிரதி உபகாரமாக நன்மையாக எதனை கொடுக்கின்றார்? மறுமையில் இருக்கின்ற ஒரு பெரிய துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு ஒன்று. இரண்டாவது, ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு அதனை இலகுபடுத்தி கொடுப்பது. அப்படியானால் என்ன என்று நாங்கள் பின்னால் பார்ப்போம். கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதனுடைய கஷ்டம் ஒன்றை இலகுபடுத்தி கொடுப்பது, அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியும் உலகத்தில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை நீக்கி கொடுப்பது, அல்லது மறுமையில் ஏற்படுகின்ற ஒரு கஷ்டத்தை நீக்கி கொடுப்பது என்று அல்லாஹ் தஆலா அதற்கும் ஒரு மிகவும் பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் சொல்கின்றார். திரும்ப அல் குர்ஆனை ஓதுவது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அல் குர்ஆனை ஓதுவது, தங்களுக்கு மத்தியில் படித்துக் கொள்வது, இது உலகிலேயே 3 வகையான கூலிகளை அவனுக்கு கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று, அப்படி ஓதுகின்ற படிக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு உள அமைதி ஏற்படும். உள ரீதியான ஒரு நல்ல அமைதி அவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். மலாயிக்கத்துகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய அருளும் அவர்கள் மீது பொழியும். அல்லாஹ்வும் கூட மலாயிக்கத்துகளுக்கு மத்தியில் இத்தகைய மனிதர்களை பற்றி பெருமை பேசுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்லே சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிம் குறையை மறைக்கின்ற அந்த முஸ்லிமுடைய குறையை, உலக குறை ஒன்றையும் மறுமையில் மறைத்து விடுகின்றார். உலகத்திலும் அல்லாஹ் தஆலா மறைத்து விடுகின்றார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு உதவியாக இருக்கும் காலமெல்லாம், தொடர்ந்து உதவி கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வும் அவனுக்கு உதவியாக இருக்கின்றான். அல்லாஹ்வும் கூட அவனுக்கு தொடர்ந்து உதவியாக இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். திரும்ப அறிவு தேடுவது பற்றி சொன்னார். யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு அறிவை தேடி ஒரு பாதையில் சென்றால், ஒரு வழியில் சென்றால், அதாவது ஏதோ ஒரு முறையை கையாண்டு அறிவை தேட போனால் அல்லாஹ் தஆலா அவன் சொர்க்கத்துக்கு செல்கின்ற பாதையை இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக முடித்தார்கள், செயல்தான் ஒரு மனிதனை முற்படுத்தும், விரைவாக்கும். குடும்ப கௌரவம் அல்ல, குடும்ப பெருமையோ குடும்ப கௌரவம் அல்ல. நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த பெரிய ஆலிமுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த பெரிய அறிஞருடைய குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த குடும்ப பெருமைகள் அல்ல ஒருவனை முற்படுத்தும், அவனுடைய செயல்தான் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவனை முற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் இறுதி பகுதியிலே சொன்னார். இந்த ஹதீஸை நாங்கள் ஒரு முறை மொத்தமாக பார்க்கும்போது எங்களுடைய கவனத்தில் வருகின்ற ஆக முக்கியமான விஷயங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வாழ்க்கையுடைய பல்வேறு பகுதிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வணக்கம் என்று சொல்லவில்லை. துன்பத்தை, கஷ்டங்களை நீக்குவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பதை பற்றி சொன்னார்கள். அறிவு தேடி செல்வதை பற்றி சொன்னார்கள். அல் குர்ஆனை படிப்பதை பற்றி சொன்னார்கள். இப்படி வாழ்க்கையுடைய பல பகுதிகளை பற்றி சொல்லி
அல்லாஹ் அதற்கான ரசூலுல்லாஹ் அதற்கான கூலிகளை பற்றியும் இங்கே சொன்னார். எனவே நாங்கள் எப்போதும் இஸ்லாத்தை பார்க்கும் போது இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த 6 விதமான விஷயங்கள் சில வேளைகளில் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத 6 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எங்களுக்கு படக்கூடும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்னவென்றால், ஒரு முஸ்லிம் வாழ்க்கையை பார்ப்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், இஸ்லாத்தை பார்ப்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் இஸ்லாமாக பார்த்து ஏனைய விஷயங்களை பொறுத்தவரையில் கவனஈனமாக இருப்பது தவறானது, பிழையானது என்பதனைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஹதீஸோடு சம்மந்தப்படுகின்ற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், வணக்கம் என்பது அல் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, ஆனால் அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல. இப்போது சொன்ன அனைத்துமே மிகப்பெரிய வணக்கங்களாகத்தான் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் கணிக்கப்படும் என்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த ஹதீஸ்ல ஒவ்வொன்றும் என்ன பலனை கொடுக்கிறது என்பதனை நாங்கள் பார்த்தோம். ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்கினால், உலக துன்பம் ஒன்றை நீக்கினால், அல்லாஹ் மறுமையின் துன்பம் ஒன்றை நீக்குகின்றான். அது எவ்வளவு பெரிய கூலியாக அமையும். உலகத்தில் ஒரு சாதாரணமான ஒரு துன்பத்தை, ஒரு முஸ்லிமுடைய ஒரு சாதாரணமான ஒரு துன்பத்தை ஒருவர் நீக்கி விடுகிறார். இதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி எப்படி அமைகின்றது என்றால், மறுமையில் வருகின்ற ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றார். மறுமையின் துன்பம் எவ்வளவு பெரியது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான பெரும் மறுமையின் துன்பம் ஒன்றையே அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகின்றார் என்று ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கின்றார். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கும் போது அல்லாஹ் மறுமையில் அவருடைய பாவத்தை, குறையை மறைத்து விடுகின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார். ஒரு முஸ்லிம் செய்கின்ற பாவத்தை கண்டும் கூட, அந்த பாவத்தை கண்டும் கூட அதனை இவர் மறைத்து விடுகிறார், யாருக்கும் சொல்லாமல் அப்படியே மறைத்து விடுகின்றார். இந்த முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வும் அந்த முஸ்லிமுடைய பாவத்தை மறுமையில் மறைத்து விடுகிறான் என்று இங்கே சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய வெகுமதியாக இருக்க முடியும். அனைத்தையுமே இப்படி மறுமையோடு சம்பந்தப்படுத்திய ரசூலுல்லாஹ் இங்கே கூலி இருப்பதாக சொன்னார். ஒரு குறிப்பிட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தை இலகுபடுத்தி கொடுத்தால் அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு மறுமையின் கஷ்டம் ஒன்றை இலகுபடுத்தி கொடுக்கின்றார் என்றும் இங்கே சொன்னார். அறிவு தேடி புறப்பட்டால் அது எங்கு புறப்படுவது? அறிவு தேடி புறப்படுவது எங்கு புறப்படுவது? ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறார்கள், சொர்க்கத்தை நோக்கி புறப்படுகிறது என்று இங்கே சொல்கிறார். அறிவு தேடி புறப்படுதல் என்பது சொர்க்கத்தை நோக்கிய புறப்பாடு ஆகும் என்று இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் அறிவு தேடி ஒரு குறிப்பிட்ட வழியிலே போனால் அவர் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போகின்ற பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கின்றார். இது எவ்வளவு பெரிய கூலி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு செயலுக்கும் மிகப்பெரிய கூலி இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நாங்கள் ஒரு நன்மையை செய்ய முற்படுகின்ற போது எப்படி அந்த நன்மையை பார்க்க வேண்டும் என்பதனைத்தான் இங்கே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் நூடாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஹதீஸ்கள் தான் எங்களுடைய கவனத்துக்கு அதிகமாக வர வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் அற்ப விஷயங்களை பற்றி மட்டும் கூடுதலாக அரட்டிக்கொள்வோம், அல்லது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்தான விஷயங்களை மட்டும்தான் கூடுதலாக எடுத்துக்கொள்வோம். இந்த குறிப்பிட்ட வணக்கத்தை செய்தால் இப்படி நன்மை கிடைக்கும், இந்த குறிப்பிட்ட திக்ரு ஔராதுகளை ஓதினால் இவ்வளவு தூரம் நன்மை கிடைக்கும், இந்த குறிப்பிட்ட செயலை செய்தால், வணக்கத்தை செய்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்வது பிழை அல்ல. அது பிழை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு மட்டும் அழுத்தம் கொடுப்பதுதான் மிகவும் தவறான. ரசூலுல்லாஹ் இங்கு சொன்ன ஒவ்வொரு செயலையும் எடுத்து பாருங்கள். ஒரு மனிதன் இன்னொரு குறிப்பிட்ட முஸ்லிமுடைய பெரிய ஒரு துன்பத்தை நீக்கிவிட்டால் அல்லாஹ் மறுமையில் வருகின்ற ஒரு துன்பத்தை நீக்கி விடுகின்றார். எனவே ஒரு முஸ்லிம் இந்த குறிப்பிட்ட திக்ருக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அவன் அந்த திக்ரை செய்வதற்கு முயற்சி செய்வான். துஹா தொழுகையை தொழுதால் அவனுக்கு இன்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அந்த துஹா தொழுகையை தொழுவதற்கு முற்படுவான். தஹஜ்ஜுத் நேர தொழுகையை தொழுதால் அந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கு இன்ன மாதிரியான நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தஹஜ்ஜுத் நேர தொழுகையை தொழுவது இயல்பானது, தொழவும் வேண்டும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளுக்கு மட்டுமே அழுத்தம் கொடுத்து
அது மட்டும்தான் நன்மையை பெறுவதற்கான வழி என்று கருதுவது தவறானது என்ற உண்மையைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகின்றது. இங்கு ரசூலுல்லாஹ் அறிவு தேடுவதை பற்றி கூட என்ன சொன்னார்கள்? அறிவு தேடுவது என்பது சுவர்க்கத்துக்கு போவதற்கான இலகுவான வழி என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த கண்ணோட்டம் தான் எங்களுக்கு மத்தியில் வர வேண்டும். மாறாக குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் காணப்படுகின்ற வணக்கங்களை, அதாவது வணக்க வழிபாடுகளில் காணப்படுகின்ற செயல்களை மட்டும் பிடித்துக்கொண்டு அது மட்டும்தான் நன்மையை தேடி தரக்கூடியது, சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழி என்று கருதுவது மிகவும் தவறானது என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கே விளங்க வேண்டும். வணக்க வழிபாடு என்ற பகுதிக்கு மட்டும் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து வாழ்க்கையின் ஏனைய முக்கியமான பகுதிகளை விட்டு விடுவதனை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்பதனைத்தான் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், வணக்க வழிபாடுகள் இலகுவானது, ஆனால் இந்த குறிப்பிட்ட இங்கு சொன்ன விஷயங்கள் ஓரளவு சிரமமானது. ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை, கஷ்டத்தை நீக்குவது சிரமமானது. ஒரு முஸ்லிம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கஷ்டத்தை இலகுபடுத்தி கொடுப்பது சிரமமானது. அறிவு தேடி செல்வது என்பது ஓரளவு சிரமமானது. இந்த செயல்கள் அனைத்தும் ஓரளவுக்கு சிரமமான விஷயங்கள். ஆனால் ஒருவர் தொழுகைகளில் ஈடுபடுவது, திக்ர் அவுராதுகளில் ஈடுபடுவது அவருக்கு எந்த பாரத்தையும் பெரும்பாலும் கொடுப்பதில்லை. அதனால் அவருடைய காசி போக மாட்டாது. அவருடைய வேற எந்த விதமான பாதிப்பும், பௌதீக ரீதியான வேற எந்த பாதிப்பும் வரமாட்டாது. எனவே அவர் அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் நிறைய நன்மைகளை தேடிக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். ஆனால் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மட்டும் நன்மைகள் என்றோ, அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழியை திறந்து விடுகின்றான் என்றோ இங்கு சொல்லவில்லை. மாற்றமாக இன்னும் பல வகையான நன்மைகள், அந்த நன்மைகளின் விளைவாக சொர்க்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன. நரகத்துக்கு போக இருக்கின்ற மனிதனும் கூட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. அதாவது மறுமையில் வரக்கூடிய ஒரு துன்பம் நீங்குவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. இது இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் படிக்கின்ற முக்கியமான பாடமாக அமைக்கின்றது. இனி நாங்கள் இதில் வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஓரளவுக்கு பார்ப்பதற்கு முயல்வோம். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாம், குர்பத்தன் மின் குரபி துன்யா, உலகத்தின் துன்பம் ஒன்றை நீக்குவது பற்றி, ஒரு முஸ்லிமுடைய உலகுடைய துன்பம் ஒன்றை நீக்குவது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்ன துன்பமாக இருக்க முடியும்? ஒன்று வறுமையாக இருக்க முடியும், அல்லது திருமணத்துக்கான வசதியின்மையாக இருக்க முடியும், அல்லது நோயாக இருக்க முடியும். இப்படி நோயாக இருக்க முடியும், அல்லது வேறு துன்பங்களாக இருக்க முடியும். இப்படியான எந்த துன்பத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு துன்பம் என்று சொல்லவில்லை. குர்பத்தன் மின் குரபி துன்யா, உலகின் ஒரு துன்பம் என்று பொதுவாக சொன்னார்கள். எனவே இதில் எந்த துன்பத்தை நீக்கிவிட்டாலும் கூட அதற்கு பரிசாக அல்லாஹ் தஆலா மறுமையின் துன்பம் ஒன்றை நீக்கி விடுகின்றார். மறுமையின் துன்பம் எதுவாக இருக்க முடியும்? நிறைய மறுமையின் துன்பங்கள் வரும். உதாரணத்துக்கு நான் இங்கு சில உதாரணங்களை சொல்வோம். மறுமையின் துன்பம் என்று சொல்வது, முதலாவது ஒரு மனுஷன் மௌத்தாகின உடனேயே அவருடைய மறுமை ஆரம்பமாகும். மறுமையின் துன்பம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்த வரையிலும் அவர் மரணித்த உடனேயே அவருடைய துன்பம் ஆரம்பமாகிறது. கபருடைய வேதனை என்று நாங்கள் சொல்வோம். அடங்கப்பட்டதன் பிறகு ஒரு முஸ்லிம் அடையக்கூடிய கபரின் வேதனை ஒரு துன்பம். பிறகு எழுப்பப்பட்டதன் பிறகு மஹ்ஷர் வெளியில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் மிகவும் அதிகமானது. மஹ்ஷர் வெளியில் ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர ஒரு பெரிய தொகையினர் மஹ்ஷர் வெளியின் துன்பங்களை அனுபவிப்பார். பிறகு மஹ்ஷர் வெளி முடிந்து விட்டால் சுவர்க்கத்துக்கு செல்ல ஆரம்பிக்கின்ற போது, சுவர்க்கத்தில் செல்கின்ற அந்த பாதையில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்று நிறைய துன்பங்களை அனுபவிப்பார். இந்த எல்லா துன்பங்களையும் ஒன்றாக சேர்த்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாம், மறுமை நாளின் ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். கபருடைய வேதனையை நீக்கலாம், அல்லது மஹ்ஷர் வெளியின் கஷ்டங்களை துன்பங்களை நீக்கலாம், அல்லது
சுவர்க்கத்துக்கு செல்கின்ற பாதையில் வரக்கூடிய துன்பங்களை நீக்கலாம், சிராத்துல் முஸ்தகீம் என்று வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய துன்பங்களை நீக்கலாம். அல்லது நரகத்தில் விழுந்ததன் பிறகு அவனுக்கு கிடைக்க வந்த பெரும் தண்டனையை குறைப்பதாக அமையலாம். அல்லது நீண்ட காலம் இருக்க போனவன், நரகத்தில் இருக்க போனவன் குறைந்த காலம் இருந்து விட்டு சொர்க்கத்துக்கு வருவதாக அமையலாம். இப்படி இதில் ஏதாவது ஒரு கஷ்டம் அவனுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு அவன் செய்த ஒரே ஒரு வேலை என்னது? இங்கு வறுமையாக இருந்த ஒரு முஸ்லிமுக்கு ஓரளவுக்கு உதவி செய்தது. கடனாளியாக இருந்த ஒரு முஸ்லிமுடைய கடனை நீக்கிவிட்டது. திருமணம் முடிப்பதற்கு வசதியின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒருவனுக்கு உதவி செய்தது. படிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒருவருக்கு உதவி செய்தது. அல்லது இப்படியான அல்லது ஏனைய பல்வேறு துன்பங்கள் கஷ்டங்களில் மூழ்கி இருக்கிற மக்களில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலியாக அது அமைக்கின்றது. எனவே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்பதற்கு சொன்ன ஒரு உதாரணம். ஒரு முஸ்லிம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேடுகின்ற போது அந்த நன்மைகள் அவனுடைய காலடியில் இருக்கும். அவன் பள்ளிக்கு போய் தொழ வேண்டிய தேவை இருக்காது, அல்லது வேறு கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. அவனுடைய குடும்பத்துள்ளுக்கே இருக்கும், அல்லது அவனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கும், அவனை சுற்றி இருக்கும். எனவே இந்த ஏதாவது ஒரு துன்பத்தை நீக்குகின்ற போது அவனுடைய மறுமை துன்பம் ஒன்றை அல்லாஹ் நீக்குவதாக சொன்னார். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமன் யஸ்ஸர அலா முஸிரின் என்று சொன்னார். அதாவது கஷ்டப்படுபவன் ஒருவனுடைய கஷ்டத்தை நீக்குவது என்று சொன்னார்கள். ஹதீஸுடைய பிரயோகத்தில், குர்ஆனுடைய பிரயோகத்திலும் கூட இந்த முஸிர் என்ற சொற்பிரயோகம், கஷ்டப்படுதல் என்ற சொற்பிரயோகம் அதிகமாக கடனால் கஷ்டப்படுவதற்கு பாவிக்கப்படுவதுண்டு. கடனால் கஷ்டப்படுவதற்கு பாவிக்கப்படுவதுண்டு. எனவே முதலாவதாக இந்த ஹதீஸ் கடனால் கஷ்டப்படுவனுடைய கடனை கொடுத்து இலகுபடுத்தி கொடுப்பது, கடன் கொடுத்தவர் விட்டு கொடுப்பது, அல்லது இன்னொருவர் அந்த கடனை நிறைவேற்றுவதன் ஊடாக அவருடைய கஷ்டத்தை நீக்குவது என்ற கருத்தையும் நாங்கள் முதலாவதாக கொள்ளலாம். இதே போன்று ஏதாவது பொறுப்புகளை ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய நிலைமை இருக்கும் போது, கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய நிலைமை இருக்கும் போது அந்த பொறுப்பை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒருவர் அவருடைய கஷ்டத்தை நீக்கி விடுவதனை இது குறிக்க முடியும். மூன்றாவது, கடமைகள், எங்களுடைய ஆபீஸ்ல ஒருவர் வேலை செய்கிறார் அல்லது வீட்டு வேலைக்கு வந்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமானது, அந்த பொறுப்புகளை அவர் நிறைவேற்றினாரா இல்லையா என்று நாங்கள் விசாரிக்கும் போது இந்த நிலையில் இலகுவான ஒரு விசாரணையை நடாத்துவது, இதுவும் கூட இலகுபடுத்தலில் அடங்கும். ஒரு குறிப்பிட்ட நபர் எங்களுடைய கடையில் வேலை செய்கிறார், எங்களுடைய தொழிலில் வேலை செய்கிறார், வீட்டில் வேலை செய்கிறார், ஆபீஸில் வேலை செய்கிறார். எங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு கொஞ்சம் கூடுதலானது, ஓரளவு பாரமானது. இப்போது நாங்கள் அவரை விசாரிக்கும் போது, நீங்கள் இந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்தீர்களா என்று விசாரிக்கும் போது இலகுவான போக்கை, கடுமையாக விசாரிக்காமல் இலகுவான போக்கை கையாளுவதும் கூட அவருக்கு இலகுபடுத்தி கொடுத்ததாக அமையும். எனவே இப்படி மன் யஸ்ஸர அலா முஸிர், யார் கஷ்டப்படுகின்ற ஒருவருடைய கஷ்டத்தை இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான இலகுபடுத்தலை, எல்லா விதமான கஷ்டங்களையும் அடக்குகின்ற வகையில் மிகவும் பொதுவாக சொன்னார். எனவே இதில் எதனை செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா மறுமையில் வருகின்ற ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை அவருக்கு நீக்கி வைக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூன்றாவது, பாவத்தை மறைத்தல். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা என்று சொன்னார். இங்கு மன் சத்தர முஸ்லிமன் என்ற சொல், அதற்கு விளக்கம் சொன்ன எல்லோருமே சொன்ன கருத்து, இன்னும் பல ஹதீஸ்களுடைய விளக்கத்தின்படி பாவத்தை மறைத்தல் என்ற கருத்தை குறிக்கும். அதாவது ஒருவர் பாவம் செய்வதை நாங்கள் கண்டால் எங்களுடைய முதலாவது பொறுப்பு அந்த பாவத்தை மறைப்பது. ஒரு நாளும் பாவத்தை அம்பலப்படுத்தக்கூடாது. அம்பலப்படுத்துவது பல சந்தர்ப்பங்களில் பாவமாகவே அமையும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு முஸ்லிம் அவன் பாவத்தை பகிரங்கமாக செய்வதுவே அவனுடைய பழக்கமாக போய்விட்டது என்றால் இப்போது அவனை தண்டிப்பதும் தடுப்பதும் எங்கள் மீது இருக்கின்ற ஒரு பெரிய கடமை. ஆனால் இரகசியமாக பாவம் செய்கின்ற ஒரு முஸ்லிம், வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அல்லது ஒளித்திருந்து பாவம் செய்கின்ற ஒரு முஸ்லிமாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் உபதேசிக்கலாம்,
தடுப்பதற்கு முயலலாம். ஆனால் அவனை அம்பலப்படுத்துவதற்கு முயலக்கூடாது, அந்த பாவத்தை மறைத்து விட வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். இதனுடைய பொருள் என்னது? மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் பாவங்களுக்கான தண்டிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வுடையது, எங்களுடைய பொறுப்பு அல்ல. உலகத்தில் தண்டனை இருக்கிறது என்றால் அது சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டும். களவெடுத்தால், ஜினா செய்தால், வேறு வேறு குற்றங்களை செய்தால் அதற்கு இன்னின்ன தண்டனை என்று அல்லாஹ் உலகத்திலே நியமித்திருக்கிறார் என்றால் அதற்கான அடிப்படையான காரணம் என்னது? சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டும். அந்த தண்டனையை பெறுபவர்கள் அல்லது பெறாதிருப்பவர்கள் மறுமையில் தப்பிவிட்டார்கள் என்றோ அல்லது தப்பவில்லை என்றோ அது கருத்தை கொடுக்காது. மாற்றமாக அது சமூக பாதுகாப்புக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த தண்டனைகளை நியமித்து இருக்கின்றார். எனவே உண்மையான தண்டனை அல்லாஹ்வினால் மறுமையில் கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் தண்டனை கொடுக்கின்ற பொறுப்பு சமூக ரீதியான பாதிப்புகள் வருகின்ற போதுதான் அந்த தண்டனை கொடுக்கப்பட முடியும். எனவேதான் தண்டனை நிறுவுவதற்கும் ஒரு முறை இருப்பதனை நாங்கள் ஹதீஸ்களிலே, இஸ்லாமிய சட்டத்திலே காண்கிறோம். எனவே அந்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய முதலாவது பொறுப்பு, ஒருவர் பாவம் செய்யத்தை காணும் போது, அதாவது இரகசியமாக பாவம் செய்வதனை காணும் போது அந்த முஸ்லிம் அந்த குறிப்பிட்ட முஸ்லிமுடைய பாவத்தை மறைத்து விட வேண்டும், சொல்லி தெரியக்கூடாது, அம்பலப்படுத்தக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான கருத்து. ஏன் அம்பலப்படுத்தக்கூடாது? அம்பலப்படுத்துவதனால் வருகின்ற பாதிப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒன்று, முதலாவது முக்கியமான பாதிப்பு, அது பாவங்கள் செய்வதற்கு தூண்டும். உதாரணமாக சமூகத்திலே இந்த பாவங்கள் எல்லாம் பரவி போயிருக்கிறது என்று நிறைய பேர் கதைச்சு கொண்டால், உங்களுக்கு தெரியுமா அக்குறுநேல இப்படி எல்லாம் நிறைய பாவம் இருக்குது, நான் இப்படி பாவம் செய்யறது கண்டேன், அவர் இப்படி பாவம் செய்யறது கண்டேன், இவர் இன்ன பாவம் செய்யறது கண்டேன் என்று சொல்லி தெரிந்தால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய மனது என்ன நடக்கும்? அப்ப இந்த பாவம் சின்ன ஒரு விஷயம் போல, எனக்கும் பாவம் செய்யலாம் என்று பாவத்துக்கு தூண்டப்படக்கூடிய நிலைமைதான் நிச்சயமாக அதில் உருவாகும். இது ஒரு முக்கியமான காரணம். அதுவும் பாவம் செய்தவர் ஒரு பெரிய மனிதராக இருந்தார். இந்த குறிப்பிட்ட பெரிய மனுஷன் இந்த பாவத்தை செய்யறதை நான் கண்டேன் என்று சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதர் இந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்தார் என்று ஒரு சாதாரண மனிதத்திலே நாங்கள் போய் சொல்லும் போதோ அவர் என்ன நினைக்க போகிறார்? இயல்பாகவே அவ்வளவு பெரிய மனுஷனை பாவம் செய்யறதாக இருந்தால் நான் சின்னோரா, நான் பாவம் செய்யறதுல என்ன வரப்போகுது? இந்த வகையான மனோநிலைக்கு அவர் தூண்டப்படுவார். எனவேதான் பாவங்கள் செய்யும் போது அதனை மறைப்பது ஆக முக்கியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இரகசியமாக பாவம் செய்வதனை காணும் போது கண்டிப்பாக அந்த பாவங்களை மன்னித்து விட வேண்டும், மறைத்து விட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஒரு முஸ்லிம் அம்பலப்படுத்தப்பட்டார், பாவம் செய்தான், இரகசியமாகத்தான் செய்தான், ஆனால் யாரோ ரெண்டொருத்தர் கண்டுவிட்டார், அதனை அவர் அம்பலப்படுத்த